இன்னைக்கு நம்ம இந்த கேமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம E4 ஸ்டார்ட் பண்ணி E5 நைட் F3 நைட் C6ன்னு நார்மலாக ஒரு கேம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து மிஸ்டேக் பண்ணேன். நான் அதை வந்து பனிஷ் எல்லாம் பண்ணல. அப்போ வந்து லைட்டாக நம்ம கேஸ்லிங் எல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிரில்லியன்ஸ் வந்துச்சு. நான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் 6 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் பிஷப் வந்து மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக அட்டாக்ல இறங்கியிருக்கோம். ஆனால் அவன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம நைட் வந்து அங்கே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம அந்த நைட்டை வெளியே எடுத்துகிட்டு வரணும். அதுதான் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ அவன் குயிட் வச்சு செக் கொடுக்குறான். நம்ம அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆனால் அவன் இது மாதிரி செக்கெல்லாம் கொடுத்து ட்ரா பண்ணலாம். அவன் வின் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நம்ம வந்து ரூக் ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் அவன் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் குயின் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஆனால் அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் மூவெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே அவனுக்கு செக்மேட் த்ரெட் மாதிரி பண்ணேன். அவன் கிங்கை வந்து கார்னருக்கு கொண்டு போகிறது தான் என்னோடய பிளானு. அவன் கார்னர் போயிட்ட பிறகு நான் வந்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு நான் குயின் எடுத்துட்டேன் சடனாக. அதுக்கப்புறம் அவன் லூக் வச்சு செக் கொடுத்துட்டே இருக்கான். நான் வந்து கிங்கெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ட்ரா பண்ணாமல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் ரிசைன் பண்ணிட்டான். தட்ஸ் ஆல் ஃபார் நவ்.